வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி இயற்கை மருத்துவத்தில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய முகம் வந்து ரொம்ப மென்மையாகவும் நல்லா பளிச்சுன்னு தெரிகிறதுக்கு என்ன செய்யலாம், இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றது பார்க்கலாம். இதுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ரோஜாப்பூ, ஒரு தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழம், இந்த 3 தாங்க. இதை எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது நிறைய பேருக்கு வந்து முகம் வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக சாஃப்டாக இல்லாமல் ரொம்ப ஒரு ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லா பெனிஃபிட்டாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் ஒரு 10 நாள் ரொம்ப ரொம்ப டைமிங்லாம் வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 10 டேஸ், ஒரு 10 நாளில் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள்லேயே உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ வந்து இதை எப்படி செயல்படுத்த போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நீங்கள் ரோஜாப்பூவில் வந்து நிறைய கலர் வரும். லைட் மஞ்சள் ரோஜா, ரெட் ரோஜா, ஒயிட் ரோஜான்னு. ஸோ நமக்கு வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா ரோஜாவில் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற அந்த ரோஜா இதழ் வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும். அந்த மாதிரி ரோஜா இதழ் கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லா பலன் கிடைக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மாமூலாக கிடைக்கக்கூடிய மஞ்சளோ சிவப்போ எது வேணாலும் எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை. நீங்கள் ரோஜாப்பூ எடுத்து முதல் நாளே கொஞ்சம் தண்ணியில் ஒரு கிளாஸ் தண்ணியில் அந்த ரோஜாப்பூ இதெல்லாம் பிச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து லெமன், அதாவது எலுமிச்சம்பழம் கட் பண்ணி நீங்கள் கொஞ்சம் சாறு எடுத்தாலே போதும். அது ரொம்ப ஈஸியான வேலை தான். ஒரு தக்காளி வந்து எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய விஷயந்தான். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ உங்களுக்கு தேவையானது மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஜாப்பூவோட இதெல்லாம் பிச்சு ஒரு முதல் நாள் நைட்டே வந்து தண்ணியில் ஊற போட்டுட்டு இப்போ நீங்கள் அதை வந்து பேஸ்ட்டு மாதிரி பண்ணணும். நான் எல்லா இதுலேயும் சொல்லியிருக்கேன், மிக்சியில் போட்டு பண்ணுறது வந்து கொஞ்சம் அவ்வளோ சுத்தம் கிடையாது. அப்படி நீங்கள் மிக்சியில் தான் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னாக்கா, உங்கள் வீட்டில் கல்வம் இல்லை அம்மிக்கல்லுன்றத விட கல்வம், ஒரு சின்ன கல்வம் வாங்கி வச்சுக்கோங்க. 100 ரூபா 150 ரூபா கல்வம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன கல்வங்கள் 100-150 ரூபாய்க்கெலாம் வெளில கிடைக்கும். 200 ரூபாய்க்கெலாம் சின்ன சின்ன கல்வங்கள் இருக்குங்க. அந்த மாதிரி வாங்கி வச்சுப்பாங்க. ஏன் அப்படின்னா மிக்சின்றது சட்னி, சாம்பார் எல்லாத்தையுமே அதில் தான் நம்ம செய்வோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை செய்யும்போது அதனுடைய காரத்தன்மை அதில் ஏதாச்சும் ஒட்டிகிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து இதிலே மிக்ஸ் ஆகும். அதனால தான் கல்வம் யூஸ் பண்ண சொல்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த மிக்சியில் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மிக்சிலேருந்து 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸி ரன் பண்ணுங்கள். கொஞ்சம் ஓரளவுக்கு சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, ரோஜா இதெல்லாம் பிச்சு முதல் நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தண்ணியில் ஊற வச்சதை அதை அப்படியே நீங்கள் மிக்சியில் போட்டு அந்த தண்ணியும் அந்த ரோஜா இதழோடு அந்த மிக்சியில் ஊற்றிடுங்க. ப்ளஸ் ஒரு தக்காளி, ஒரு லெமன் ஜூஸ் கொஞ்சோண்டு பிழிஞ்சு வச்சுருப்பீங்க இல்லையா, அதையும் ஊற்றிட்டு நீங்கள் மிக்சியை ரன் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டு மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ மிக்ஸி ரன் பண்ண பேஸ்ட்டு மாதிரி ரெடி ஆன பிறகு நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம். அதாவது நான் எல்லா இதுலேயும் சொல்லியிருக்கேன், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சோப்பு யூஸ் பண்ண வேண்டாம். சோப்பு யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து சீயக்காயை வச்சு நீங்கள் முகத்தை வந்து நல்லா கழுவிக்கோங்க. சீயக்காய் வச்சு கழுவினீங்கனாலே ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டு தாங்க கொடுக்கும். ஒரு தேங்காய் எண்ணெய் எடுத்து லேசாக முகத்தில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து சீயக்காய் எடுத்து நல்லா தேய்ச்சிட்டிங்கனாக்கா உங்களுடைய ஸ்கின் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும். கொஞ்சம் அந்த ஸ்கின் தோலில் இருக்கிற அழுக்கும் கொஞ்சம் ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த ஈரத்தன்மையோட முகத்தை கழுவுன பிறகு துண்டு வச்சு துடைக்காமல் அந்த ஈரத்தன்மையோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ரோஜாப்பூ இதழ் ப்ளஸ்ஸு தக்காளி, ஒரு எலுமிச்சம்பழச்சாறு, இந்த 3ஐயும் வந்து பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பேஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சதை முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். முகம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஃப்ரீயாக விட்ருங்க. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 3 முறை செஞ்சிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இல்லை அப்படின்னா காலையில் ஒரு முறை, நைட்டு ஒரு முறை செய்யுங்க. காலைல எந்திரிச்ச உடனே இதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். தூங்குறதுக்கு முன்னாடினாக்கா இதை அப்ளை பண்ணிட்டு தூங்க வேண்டாம். நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் ஃப்ரீயாக தூங்கிக்கோங்க. வாஷ் பண்ணும்போது நீங்கள் சீயக்காய் வச்சு வாஷ் பண்ணாலும் சரி தான், அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணியில் நீங்கள் வாஷ் பண்ணாலும் சரி தான், தப்பு இல்லை. சோப்பு யூஸ் பண்ண வேண்டாம். இதை நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு 10 நாள் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே போதும். உங்களுடைய முகம் வந்து ரொம்ப மென்மையாகவும் ரொம்ப சைனிங்காகவும் நல்லா சாஃப்ட் அண்ட் சைனிங் ஒரு நல்ல லுக்கு இருக்குங்க. இதனுடைய மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய முகம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற முகம் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் கொஞ்சம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.